إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஜும்மாவுக்காக வேண்டி நாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இங்கு நிகழ்த்தப்படக்கூடிய இந்த ஹுத்பா பிரசங்கத்தின் மூலமாக பயன்பெற வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடும் நாம் இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அதற்கான பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையிலே நாம் நல்லதை செய்வதற்கும் தீயவற்றில் இருந்து தவிர்ந்து வாழ்வதற்கும் அல்லாஹ் தருகின்ற பெரும் பாக்கியம் உள்ளங்களிலே தக்வா உணர்வை தருவதாகும். தக்வா உணர்வோடு இருக்கின்ற போதுதான் நல்லதுகளை எடுத்து நடக்க வேண்டும் என்ற ஆர்வமும் தீயவற்றில் இருந்து தவிர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற அந்த பாதுகாப்பு பய உணர்வும் நம் உள்ளங்களில் ஏற்படும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் உபதேசங்களின் போதெல்லாம் பெரும்பாலும் அதன் முகவுரையாக தக்வாவை பற்றி நினைவூட்டி இருக்கிறார்கள். எனவே நாமும் எங்களுடைய எல்லா வேலை வெற்றிகளுக்கு முன்னாலும் எல்லா செயற்பாடுகளுக்கு முன்னாலும் அல்லாஹ்விடத்திலே தக்வாவை வேண்டியவர்களாக, தக்வாவின் அடிப்படையில் அதை அமைய வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை இந்த ஹுத்பாவுடைய ஒரு முகவுரையாக எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டி கொண்டவனாக, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த ஹுத்பாவில் ஒரு முக்கியமான ஒரு விடயம் அடிக்கடி நமக்கு பல்வேறு கோணங்களில் விளங்கப்படுத்தப்பட்ட ஒன்றென்றாலும் மீண்டும் மீண்டும் நினைவூட்டப்பட வேண்டிய ஒரு தேவையோடு இருக்கின்ற ஒரு விடயத்தை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன், எனக்கும் உங்களுக்குமாக. முதலாவது, நம்முடைய இந்த வாழ்வினுடைய யதார்த்தம், இந்த உலகம் ஏன் படைக்கப்பட்டது, இந்த உலகத்தில் நாம் ஏன் படைக்கப்பட்டோம் என்கின்ற விடயத்தின் விடை எம் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் எம்மையும் படைத்திருப்பதன் நோக்கம், ஒரு அல்லாஹ்வுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை மறந்தவர்களாகத்தான் அல்லது அந்த நோக்கத்தை தெரிந்தும் அதில் ஈடுபாடு காட்டாதவர்களாகத்தான் பலர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபித்னா என்கின்ற ஒரு சொல் நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஃபித்னா நமக்கு தெரிந்த அர்த்தம் எல்லாம் அது அல் ஃபித்னா என்றால் குழப்பம் என்றுதான் நம்முடைய அர்த்தங்களை விளங்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் அல் குர்ஆன் சுன்னாவிலே நாம் எடுத்து பார்த்தால் ஃபித்னா என்கின்ற சொல்லுக்கு சுமார் 19 அர்த்தங்கள், அதை விடவும் கூடுதலாக வரக்கூடிய விளக்கங்கள் இருக்கின்றன. ஃபித்னா என்கின்ற சொல்லுக்கு இந்த ஃபித்னாவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஃபித்னா என்றால் என்ன என்கின்ற விடயம். ஏனென்றால் அல் குர்ஆனும் சுன்னாவும் சுத்தி சுத்தி பேசுகின்ற பல வசனங்களையும் ஹதீஸ்களையும் எடுத்து வைத்து பார்த்தால் இந்த ஃபித்னா பற்றிய விழிப்புணர்வு நிறையவே அந்த குர்ஆனிலும் சுன்னாவிலும் நிறைந்து காணப்படுவதை நாம் காணலாம். நாம் ஏன் படைக்கப்பட்டோம் என்பதற்கான கேள்விக்கு விடையும் அங்கே இருப்பதை காணலாம். இந்த நோக்கத்தின் அடிப்படையில் நாம் வாழ்கிறோமா இல்லையா என்பதை பற்றியும் விளங்கலாம். ஃபித்னாவுக்கு அல் குர்ஆனும் சுன்னாவும் பல்வேறு விளக்கங்கள் சொல்கின்றன. நமக்கு தெரிந்த குழப்பம் என்பது போன்று சோதனை,
பரிச்சித்து பார்த்தல் அல்-இப்திலா வல் இக்திபார் என்று சொல்வார்கள். மனிதனை சோதிப்பது, அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பது, பரீட்சை வைப்பது, இப்படி மனிதனை புடம் போட்டு பார்ப்பது, இதற்கு பயன்படுத்துவதுதான் இந்த ஃபித்னா என்று சொல் பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக அரபியிலே பொற்கொல்லருக்கு சொல்லுகின்ற போது ஃபத்தான் என்று சொல்லுவார்கள். நெருப்பை உருக்கி, தங்கத்தை உருக்கி, அதிலிருந்து உண்மையான தங்கத்தையும் போலியையும் பிரித்தறிகிற வேலைக்கு சொல்லப்படுவதற்கும் அரபிலே ஃபித்னா என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள். அசிலையும் டூப்ளிகேட்டையும் உடைத்து பிரித்து கையாளுவதற்கு பொதுவாக தங்கத்தை நெருப்பிலே சுட்டு அதிலே இருக்கின்ற ஊத்த உடைசல்கள், உதாரணமாக நகைக்கடைகளிலே போனால் நகை வாங்குகின்ற போது பழைய நகை வாங்கக்களை நிறுத்து போட்டு திரும்ப கொண்டு சுட்டு போட்டு கொண்டு வந்து திரும்ப நிறுப்பாங்க. அதில் இருக்கிற ஊத்த உடைசல்கள் எல்லாம் அல்லது அதெல்லாம் போகக்கூடிய மாதிரி. இந்த வேலைக்கு சொல்வது அரபியிலே ஃபித்னா என்று சொல்வார்கள். அந்த வேலையை செய்யக்கூடிய பொற்கொல்லன் அல்லது அதனோடு சம்பந்தப்பட்ட நகைகளை கையாளுகின்றவருக்கு பயன்படுத்துவதற்கு சொல்லுகின்ற பெயர் ஃபத்தான் என்று சொல்லுவார்கள். அரபியிலே இந்த ஃபித்னா என்கின்ற சொல் உண்மையையும் பொய்யையும், அசிலையும் டூப்ளிகேட்டையும் பிரித்தறிவதற்கு செய்யப்படுகின்ற அந்த வேலை, நகையை பிரித்தறிவதற்கு செய்யப்படுவது வேலைக்கு ஒப்பான ஒரு சொல்தான் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மனிதர்களில் யார் உண்மையாளர்கள், மனிதர்கள் யார் பொய்யர்கள் என்பதை பிரித்தறிவதற்காகவும் இந்த சொல் மனித வாழ்வில் பயன்படுத்தப்படுகிறது. மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்வும் ஒரு ஃபித்னாவுக்குட்படுத்தப்படும். இந்த உலகமும் இந்த உலகத்தில் மனிதர்கள் படைக்கப்பட்டிருப்பதும் ஒரு ஃபித்னாவுக்கான காலகட்டத்தில் தான். ஃபித்னா என்றால் சோதனைக்கு உட்படுத்துவது. ஃபித்னாவுக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் பெரும்பாலான அர்த்தங்கள் பயன்படுத்தப்படுவது சோதனை, பரீட்சித்து பார்த்தல், ஒரு மனிதனுடைய நிலை, அவன் எப்படி இருக்கிறான் என்பதை கண்டுகொள்வதற்காக செய்யப்படுகின்ற பரீட்சைகளுடைய அந்த தன்மைகளை பொறுத்து அந்த சொல் சேர்க்கப்படுகிறது. எந்த சொல்லோடு அந்த சொல் சேர்க்கப்படுகிறதோ அந்த சொல் அந்த விடயத்திலே அவன் பரீட்சிக்கப்படுகிறான் என்கின்ற அர்த்தத்திலே சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் மனிதனும், இந்த மனிதனுக்காக படைக்கப்பட்டுள்ள இந்த உலகமும் மனிதர்களை ஒரு நிரந்தரமான உலகத்தில் வாழ வைப்பதற்கான ஒரு பிளேஸ்மெண்ட் டெஸ்ட், ஒரு தகுதிகான் பரீட்சை வைப்பதற்கான ஒரு களம். அந்த பரீட்சை தான் ஃபித்னா. அந்த ஃபித்னாவுடைய வடிவங்கள் பல்வேறு கோணத்திலே வரும் என்கின்ற செய்தியை அல்லாஹ் அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்கிறான். இதை புரிந்தவர் தான் புத்திசாலி. இந்த உலக வாழ்க்கை முழுக்க ஃபித்னா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளுங்கள் என்கின்ற விடயத்தை சொல்ல வந்தவர்கள் தான் நபிமார்கள். இந்த உலகத்தின் யதார்த்தத்தை விளக்கப்படுத்த வந்தவர்கள் தான் நபிமார்கள். இந்த யதார்த்தத்தை அறவே புரியாதவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை அறவே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாலும் அதிலே உறுதியாகவும் நிலையாகவும் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற ஒரு வசனம் நமக்கு தெரிந்த ஒரு வசனம் தான், கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் தஆலா மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கிறான். ஏன் படைத்திருக்கிறான் என்றால் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் சிறப்பாக செயற்படுகிறார்கள், உங்களில் யார் நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்கள், உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்கிறார்கள் என்று பார்ப்பதற்காகத்தான் படைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அஹ்ஸனுஹும் அமலன். இமாம் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்துக்கு சொல்கின்ற போது அக்ஸருஹும் அமலன், அமல்களால் செயல்கள், நல்ல செயல்கள் நிறைய செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக அல்ல. அங்கே அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. செய்வதை சிறப்பாக இவர்கள் செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்காகத்தான். ஒரு மனிதன் செய்கின்ற செயல்களை எல்லாம் சிறப்பாக செய்தால் அது நிறையத்தான் இருக்கும். இயல்பாக அந்த குணம் ஒருவனத்தில் வந்துவிட்டால் செய்யும் செயலையெல்லாம் சிறப்பாக, உண்மையாக, நேர்மையாக செய்யப்படும் வேண்டும் என்ற உணர்வு ஒருவனத்தில் வந்தால் அவன் எல்லாத்தையும் அப்படித்தான் செய்வான்.
நாளை மறுமையிலே கொட்டி நிறுக்குகின்ற போது நன்மையின் திராசும் தீமையின் திராசு என்று வருகின்ற போது நன்மையின் பக்கம் அவனுக்கு அதிகரிக்கக்கூடிய தன்மைதான் ஏற்படும். எனவே இந்த உலகத்தில் மனிதன் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் அவன் சரியாக செய்கிறானா பிழையாக செய்கிறானா என்று பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் வாழ்வு மரணம், இந்த உலகத்தில் 2 வகையான வாழ்வு இருக்கிறது. ஒன்று வாழ்வு இருக்கிறது, அந்த வாழ்வோடு மரணமும் சேர்ந்திருக்கிறது. இந்த உலகம் முடிந்துவிடும், இது அழியும் உலகம். பின்னால் இருக்கிற ஒரு உலகம், அங்கே வாழ்வு மரணம் இல்லை, நிலையான உலகம். இங்கே வாழ்வோடு சேர்ந்து மரணமும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலக வாழ்வு நிரந்தரமானதல்ல, முடிந்துவிடக்கூடியது. மறுவுலக வாழ்வு தொடங்கும், முடியாது. மறுவுலக வாழ்வில் முடியாத அந்த உலகத்தில், நிலையான அந்த உலகத்தில் நமக்கான இடம் எது என்பதை பரிசித்து பார்ப்பதற்காக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எம்மை படைத்து எமக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறாக சொல்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு முடிவு நாள் இருக்கிறது, இந்த உலகத்திற்கும் ஒரு முடிவு நாள் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு முடிவு நாள் இருக்கிறது, இந்த உலகத்திற்கும் ஒரு முடிவு நாள் இருக்கிறது. குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த பூமியிலே இருக்கின்ற எல்லாமே அழிந்து போய்விடும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோரும் மௌத்தை சுகித்துத்தான் ஆக வேண்டும். மரணத்தை சுவைப்பதை தவிர வேறு வழியே இல்லை. ஆனால் வலநபலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னத்தன், அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே தொடர்ந்து சொல்கிறான், நீங்கள் மௌத்தை சுகித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் உங்களை பரீட்சிப்பதற்காக வேண்டி கெட்ட விடயங்கள், உங்களுக்கு பிடிக்காத விடயங்கள் இந்த உலகத்தில் நடக்கும், நன்மையான விடயங்கள் நடக்கும். உங்களை சோதிப்பதற்காக நாம் உங்களுக்கு நல்லவைகளையும் தருவோம், கெடுதியையும் உண்டாக்குவோம். லியப்லுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக, ஃபித்னாவாக உங்களை ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். குர்ஆனிலே சொல்கின்ற போது வனப்லுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னத்தன், உங்களுக்கு சோதிப்பதற்காக வேண்டி, பரீட்சைக்காக வேண்டி உங்களுக்கு நல்ல விடயங்களையும் இந்த உலகத்திலே ஏற்படுத்துவோம், தீய விளைவுகளையும் கெட்ட விடயங்களையும் அல்லது பிழையான நீங்கள் விரும்பாத விடயங்கள் இந்த பூமியிலே நடைபெறும் சோதனைக்காக, ஒரு பரீட்சை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வஇலைனா துர்ஜஊன், நீங்கள் எங்களிடத்தில் தான் மீண்டு வர வேண்டும், நீங்கள் நம்மிடமே மீட்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது நிலையான உலகம் அல்ல. எனவே உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் முதலாவது ஹயாத்தை சொல்கிறான் இந்த வசனத்திலே. இரண்டாவதாக முதலாவது வசனத்தில் அல்லாஹ் ஹயாத்தை சொல்கிறான், அதற்கு பின் மௌத்தை சொல்கிறான். மௌத்துக்கு பின்னால் வாருகின்ற ஹயாத்து தான் நிலையானது. இந்த உலகத்தில் ஹலக்கல் மௌத்த, மௌத்தை படைத்திருக்கிறான், வல் ஹயாத், ஹயாத்தை படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் ஹயாத்தும் இருக்கிறது, மௌத்தும் இருக்கிறது. மறு உலகத்தில் ஹயாத்து தான் மௌத்தே இல்லாத ஹயாத். எனவே மௌத்தே இல்லாத, முடிவே இல்லாத மறுமை உலகத்திற்கான ஒரு சேமிப்புக்குரிய களம்தான் இந்த உலகமாகும். எனவே அறிஞர்கள் ஃபித்னா என்று சொல்கின்ற போது சொல்வார்கள், ஃபித்னாவுக்கான விளக்கங்களை சொல்கின்ற போது அல்லது அதற்கான வரைவிலக்கணத்தை சொல்கின்ற போது, இந்த உலகத்தில் மனிதன் வாழ்கின்ற போது மார்க்கத்தில் வாழ்வதை விட்டும் திசை திருப்புகின்ற, அவனுடைய எண்ணங்களை அலைக்கழிக்கின்ற, அவன் போக வேண்டிய அந்த சுவர்க்கத்தின் பாதையிலிருந்து அவனை பிராக்காக்குகின்ற வேலைகள் இந்த உலகத்திலே நடைபெறும். அந்த வேலைகளுக்கு தான் சுருக்கமாக ஃபித்னான்னு சொல்றது. இந்த உலகத்திலே படைக்கப்பட்டுள்ள மனிதன் இந்த உலகத்தில் அவனை பிராக்காக்குகின்ற, அவனுடைய எண்ணங்களையும் நோக்கங்களையும் திசை திருப்புகின்ற பல சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவான். அந்த சோதனை நல்ல வடிவத்திலும் வரும், அந்த சோதனை இழப்பு அழிவு வடிவத்திலும் வரும். எவர்கள் இதற்குள் சிக்காமல் சீரழியாமல் தன் இலக்கை நோக்கி நிதானமாகவும் பொறுமையாகவும் பயணிக்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். நிரந்தரமான அந்த உலகத்தின் சுதந்திரமான வாழ்வை வாழ்வதற்கும், சுகமான வாழ்வை வாழ்வதற்கும், நிரந்தரமான சந்தோஷத்தை அனுபவிப்பதற்குமான அந்த பாக்கியத்தை பெறக்கூடியவராக ஆகுவார்கள். இந்த ஃபித்னாவில் சிக்கி சீரழியாமல் இந்த உலகத்தை பற்றிய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ்பவன் தான் புத்திசாலி. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இன்னொரு வசனத்திலே சொல்கின்ற போது சொல்கிறான், வலகத் ஃபதன்ன அல்லதீன மின் கப்லிஹிம்
لَيَعْلَمَنَّ اللَّهَ الصَّادِقِينَ الَّذِينَ صَدَقُوا وَلَيَعْلَمَنَّ اللَّهَ الْكَاذِبِينَ. நிச்சயமாக அவர்களுக்கு முன்னிருந்தவர்களையும் நாம் சோதித்திருக்கின்றோம். முன்னிருந்தவர்களை நாம் சோதித்திருக்கிறோம். இந்த உலகத்திலே தோன்றிய எல்லோரையும் நாம் சோதித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிமார்கள் பேர்களை சொல்லி அவர்களை சோதித்ததாக சொல்கிறான். எனவே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லோரும் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த உலகமே சோதனைக்காக படைக்கப்பட்டதுதான். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடுகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் எங்களை பரிசிப்பதற்காகவும் எங்களுடைய மனநிலையை சோதிப்பதற்கானது ஒன்றும்தான். எதுவாக இருந்தாலும், அது சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஃபித்னா என்பது குழப்பம் என்பது ஒரு கருத்து. குழப்பங்களும் ஃபித்னாவாக வரும். ஃபித்னா என்பது மொத்தத்தில் நமக்கான சோதனை. அந்த சோதனைகள் வரலாற்றின் நெடுகிலே நடந்திருக்கிறது. அந்த சோதனைகளை அறிஞர்கள் பிரிக்கின்ற போது ஃபித்னத்து ஷுபஹாத், ஃபித்னத்து ஷஹவாத், ஃபித்னத்து ஷுபஹாத் என்றால் சிந்தனை குழப்பங்களை ஏற்படுத்தி அல்லாஹ் சோதிப்பான். சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை புரிந்து கொள்வதில் சிக்கல். ஏனென்றால் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது அழகிய முறையில் நல்ல முறையில் வாழ வேண்டும். நல்ல முறையில் வாழ்றது என்று ஒவ்வொரு ஆளுக்கும் படுறதெல்லாம் நல்லதா, படுறதெல்லாம் நல்லதாகாது. நல்லது என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் குர்ஆனிலே சொன்னதுதான் நல்லது. ஒரு விடயத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று குர்ஆனும் சுன்னாவும் சொல்லி இருக்கிறதோ அந்த சொன்ன அடிப்படையில் வாழ்வதுதான் நல்லது. அதை மீறி வாழ்வது தீய வழியாகும். எனவே இப்படி வாழ்கிறார்களா இல்லையா என்பதை பற்றி பரிசோதிப்பது இந்த சோதனையின் அடிப்படையாகும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே என்று நாம் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நம் வாழ்வின் நோக்கம் வணங்குவது. வணக்கம் என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய அடிப்படையில் என் வாழ்வை செதுக்குவதாகும். வாழ்வு என்பது வாழ்க்கையில் குறுக்கிடுகிற எல்லாம் வாழ்வுதான். நாம் மலசல கூட காரியத்துக்கு போராடும் கூட அது வாழ்க்கையின் ஒரு அம்சம். அது இல்லாமல் மனிதன் இருக்க முடியாது. சாதாரணமான உதாரணம், இதை கூட எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே சோதனைக்கும் கேள்விக்கும் உட்படுத்தப்பட்ட ஒன்றாக மாறும். எனவே இவைகளை பற்றி ஊடான வாழ்க்கையில் குறுக்கிடுகின்ற ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செயலும் எப்படி எம்மால் செதுக்கப்படுகின்றன, செய்யப்படுகின்றன என்கின்றது நாளை மறுமையில் கேள்வியாக வந்து நிற்கும். இந்த உலக வாழ்வை பற்றி நாளை மறுமையிலே மனிதன் பதில் சொல்லாமல் அவனுடைய கால்களை நகர்த்த முடியாது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். 5 விடயங்களுக்கு கேள்வி கேட்காமல் அதற்கான விடைகளை மனிதன் வழங்காமல் அவனுடைய கால்களை நாளை மறுமையிலே நகர்த்த முடியாது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பரீட்சைக்கான ஒன்றாக வரும். நாம் இந்த உலகத்தில் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் கேள்விக்குட்படுத்தப்படும். நாம் இந்த உலகத்தில் உதிர்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் பதில் சொல்ல வேண்டிய ஒன்று ஒரு நிலைக்கு வரும். அதனால் தான் 2 மலக்குமார்களை அல்லாஹ் எம்மோடு தேவனண்டாக நியமனம் செய்து எம் சகல காரியங்களையும் எழுதுவித்துக் கொண்டிருக்கிறார். நாம் பேசுகின்ற பேச்சின் ஒரு சொல்லும் எழுதாமல் விடப்படுவது கிடையாது. நாம் செய்கின்ற செயலின் எந்த செயலும் பதிவேட்டில் பதியப்படாமல் விடுவது கிடையாது. இதனுடைய விளைவை கபரறையில் கொண்டு வந்து வைக்கப்பட்ட போது நல்ல மனிதனாக இருந்தால் அவருடைய நல்ல செயல்கள் நல்ல மனிதன் தோற்றத்திலே வந்து நிற்கும். தீய மனிதனாக இருந்தால் அவன் செய்த செயல்கள் அவனை பயங்காட்டும் அடிப்படையில் கோலமான தோற்றத்திலே வந்து நிற்கும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். நாளை மறுமையிலே மனிதன் விசாரணைக்காக நிறுத்தப்படுகின்ற போது அமளிதுமலியின் போது அலைபோது திரிகின்ற நிலை ஏற்படும். நல்லவனாக இருந்தால் அரிசின் நிழலில் நிழல் கொடுக்கப்பட்டு ஹவுல் கௌதரில் இருந்து நீர் புகட்டப்பட்டு அவன் அமைதியாக விசாரணை வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படும். அவனுடைய பட்டோலைகள் அவருடைய வரலாற்றில் இந்த உலக வாழ்க்கையின் செயற்பாடுகளின் பட்டியல்கள் நன்மைகளால் நிறைந்திருந்தால் அதனுடைய ரிசல்ட், அதனுடைய முடிவு அவனுடைய வழக்கரத்திலே கொடுக்கப்பட்டு அவனுடைய பரீட்சையின் முடிவுகளை அவன் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் அவனுடைய சூழ்நிலை சந்தோஷமாக மனநிலை சந்தோஷமானதாக ஆக்குகின்ற வேலைகளை அல்லாஹ் செய்வான். அவருடைய இந்த உலக வாழ்க்கையின் இந்த உலக சோதனையில் அவன் சறுக்கி இருந்தால், தோல்வியடைந்திருந்தால், இந்த உலகத்தை இந்த உலகத்திற்காக மட்டும் வாழ்ந்திருந்தால்
இந்த உலகத்தை இந்த உலகத்தின் திருப்திக்காக மட்டும் வாழ்ந்திருந்தால் அவனுடைய பட்டோலைகள் அவன் இறக்கிற இடங்களிலே கொடுக்கப்பட்டு அவனுடைய இறுதி முடிவின் விளைவை அவனுக்கு உணர்த்தப்படும். இந்த வாழ்வின் யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபித்னத்து ஷுபஹாத் என்பது சந்தேகம், அதாவது எது நேரான பாதை என்பதை தெரிந்து கொள்வதில் தெளிவில்லாமல் இருக்கு. நிறைய பேருக்கு இப்ப தெரியவில்லை, அவன் ஒன்று சொல்றான், இவன் ஒன்று சொல்றான், என்னத்தை செய்யறது. ஆனால் இந்த உண்மை எது என்பதை தேடி படிக்கும் ஒரு ஆர்வம் ஒரு மனிதனுக்கு அவசியம் இருக்க வேண்டும். எனவே ஒரு சோதனை, எதை எப்படி செய்வது என்று அல்லாஹ் எப்படி கூறியிருக்கிறான் என்கின்ற அந்த சோதனைக்குள் ஒருவன் சரியாக வெற்றி அடைகின்ற வழியை நோக்கி போவதென்றால் நீங்கள் தெரியாதவர்களாக இருந்தால் தெரிந்தவர்களை தேடி தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். படியுங்கள், கொள்கை தெளிவை பெறுங்கள், வாழ்க்கையின் வழிமுறை எதுவென்று புரிந்து கொள்ள முற்படுங்கள். இந்த உலகத்தின் ஒவ்வொரு செயற்பாடும் இப்படித்தான் செய்யப்பட வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது. அதிலே சந்தேகங்களோடு போகாதீர்கள், அதிலே தெளிவில்லாமல் போகாதீர்கள். வியாபாரம் செய்வதாக இருந்தாலும், திருமணம் செய்வதாக இருந்தாலும், சமூக அரசியல் விவகாரங்களாக இருந்தாலும், அந்நிய அயலவர் உறவுகளாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. அந்த தெளிவு, அதிலே சந்தேகம் இல்லாத நிலை ஒரு மனிதனுக்கு வர வேண்டும். இல்லை என்றால் அவன் ஃபித்னத்து ஷுபஹாத், கொள்கை ரீதியான குழப்பங்களிலும் சிக்கங்களிலும் சிக்கி விடுவான். ஒருவன் வந்து சொல்லுவான், தொலைத்தவரை திக்ர் அடிச்சிட்டு இருந்தா போதும் என்று சொல்லுவான். ஒருவன் வந்து சொல்லுவான், இப்படி செஞ்சா போதும், நீயும் அல்லாஹ் நானும் அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ் என்று சொல்லுவான். இப்படி ஒவ்வொரு குழப்பங்களும் வரும். இந்த குழப்பங்களின் போதெல்லாம் ஆட்டங்காளாமல் அசைந்து கொடுக்காமல் தெளிவாக உறுதியாக இருக்கின்ற ஒரு தன்மை மார்க்க முறைகளுக்கு வரும். இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமாஉ, அல்லாஹ்வை அஞ்சுகின்ற பயபக்தி உடையவர்களாக யார் இருப்பார் என்றால் அறிந்தவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலமாக்கள் இருப்பார்கள் என்று சொல்கிறான், அறிந்தவர்கள். எனவே மார்க்க அறிவு என்பது என் ஃபித்னாவின் சூழ்நிலையில் வெற்றி பாதைகளை வீறு நடை போடச் செய்கின்ற ஒரு வழிகாட்டியாகும். இதை முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஃபித்னத்து ஷுபஹாத். இன்னொன்று இருக்கிறது ஃபித்னத்து ஷஹவாத், ஆசைகள். இந்த உலகத்தின் ஆசைகள், பதவி மீதான ஆசைகள், பணத்தின் மீதான ஆசைகள், மன இச்சைக்கான ஆசைகள், இப்படி பல ஆசைகள் எம் முன்னே திறந்து விடப்படும். அவற்றில் அல்லாஹ் போட்ட வரம்புகளை மீறுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு வழங்கப்படும். ஒத்தரும் யாருமே பார்க்காத பணங்களை கையாளக்கூடிய வழிமுறை வாய்ப்பு நமக்கு வழங்கப்படும். களவெடுப்பதற்கான வாய்ப்பு இலகுவாக்க தரப்படும். விபச்சாரம் செய்வதற்கான சூழ்நிலை நமக்கு சாதகமாக ஆக்கி தரப்படும். இப்படி இந்த உலகத்தின் ஆசா பாசங்கள், ஷஹவாத்துக்கள், இப்படி பல விடயங்கள் வரும். இந்த ஃபித்னத்து ஷஹவாத் இப்படி ஒன்று இருக்கிறது. இதிலும் மனிதன் மாட்டுப்படாமல் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பொதுவாக அறிஞர்கள் ஃபித்னாவை இன்னொரு வகையில் மூன்றாக பிரிப்பார்கள். ஃபித்னா அல் மாலியா, கடந்த காலத்தில் நடந்து போன ஃபித்னாக்கள், அதுக்குள்ள குழப்பங்களும் வரும். இந்த ஃபித்னாக்குள்ள ஒரு வகை குழப்பங்கள். குழப்பம் என்றால் மனிதர்களுக்குள்ளே கொள்கை ரீதியான குழப்பங்கள், மனிதர்களுக்குள்ளே அரசியல் ரீதியான குழப்பங்கள், மனிதர்களுக்குள்ளே ஒரு விடயத்தை தீர்மானிப்பதிலே கருத்து வேறுபாடு ரீதியான குழப்பங்கள். இந்த ஃபித்னாக்களை நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அவற்றில் நடந்து முடிந்தவைகள் இருக்கின்றன, நடந்து கொண்டிருப்பவைகள் இருக்கின்றன, எதிர்காலத்தில் நடக்கப் போகக்கூடியவைகள் இருக்கின்றன. இதன் போது நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் பேசுகிறது. இதே சிந்தனை சிக்கலும் இருக்கிறது, பிரிவினைவாத கோட்பாடுகளும் இருக்கிறது. மனிதர்கள் குழம்பிக் கொண்டு ஆளுக்கால் அடித்து மண்ணையை முட்டிக்கொள்கின்ற விடயங்களும் இருக்கிறது. ஒருவருக்கொருவர் வாழேந்துகின்ற, சண்டை பிடிக்கின்ற, கொல்லுகின்ற அளவுக்கு வருகிறது. இந்த விடயங்களில் எல்லாம் நிதானமானதுமான குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான பயபக்தியோடான ஒரு அணுகுமுறை வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபித்னா சோதனைகளில் கடந்த காலத்தில் நடந்தவைகள் சில இருக்கின்றன. கடந்த காலத்தில் நடந்தவைகளும் நிகழ்காலத்தில் நடப்பவைகளும் எதிர்காலத்தில் நடப்பவையுமாக எக்காலத்தில் நடக்கக்கூடிய சில ஃபித்னாக்கள் இருக்கின்றன. இந்த ஃபித்னாவில் எல்லாரும் மாட்டுவார்கள்.
இன்னொரு ஃபித்னா இருக்கிறது, இஸ்லாம் முன்னறிவிப்பு செய்கிறது. எதிர்காலத்தில் தோன்றக்கூடிய ஃபித்னாக்கள், குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும், சண்டைகள் அதிகரிக்கும், யுத்தங்கள் அதிகரிக்கும், முஸ்லிம்களுக்குள் மோதுவார்கள், முஸ்லிம்களுக்கு எதிராக அந்நிய சக்திகள் திரண்டும். அப்போது முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருக்கும், ஈமான்தாரிகள் எப்படி இருப்பார்கள், உலகதாரிகள் எப்படி இருப்பார்கள் என்கின்ற விடயங்களை எல்லாம் உலகத்திலே தோன்றுகின்ற ஃபித்னாக்களை பற்றி இஸ்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறது. இந்த குழப்பங்கள் சார்ந்த ஃபித்னாக்களில் சிக்குகின்ற வாய்ப்பை அல்லாஹ் எல்லாருக்கும் ஏற்படுத்துகிறானோ இல்லையோ தெரியாது. அல் ஃபித்னா அல் முஸ்தமிர்ரா என்று சொல்வார்கள். தொடர்ச்சியாக எல்லா காலங்களிலும் இருக்கின்ற ஒரு ஃபித்னா இருக்கிறது, சில ஃபித்னாக்கள் இருக்கிறது. அந்த ஃபித்னாவில் எல்லோருமே சிக்குவார்கள், அதிலே எல்லோருமே சீரழிவார்கள், அதிலே பல பேர் தோற்று போய் விடுவார்கள், பல பேர் நிதானமாக இருக்கின்ற சில பேர் மட்டும்தான் அதிலே வெற்றி விடுவார்கள். அதான் இந்த உலகத்திலே மனிதன் காண்கின்ற ஃபித்னாக்களில் மனைவி, மக்கள், பொருள், பதவி, இதனோடு சார்ந்த இந்த ஃபித்னா. இதை சொல்வார்கள் அல் ஃபித்னா அல் முஸ்தமிர்ரா, நிலையானது, எக்காலத்திலும் இருந்தது. நபியருடைய காலத்தில் இருந்து இப்ப இருக்கிற காலத்தில், இதற்கு பின்னால் உள்ள காலத்தில் வரும். இந்த ஃபித்னாவில் இருந்து யாரும் முடிவர குழப்பங்கள் காலத்தில் உதாரணமாக ரசூலுல்லாஹ் மௌத்தானதற்கு பின்னால் நபி அவர்கள் ஃபித்னாக்கள் வரும் என்று எச்சரிக்கை செய்தார்கள். அல் ஃபித்னத்துல் குப்ரா என்று அதற்கு சொல்வார்கள், பெரும் குப்ரா. சஹாபாக்களுக்குள்ளே முரண்பாடு வந்தது. மருமகனுக்கு எதிராக ஆயிஷா நாகியே படைதேற்றி போன ஜமல் யுத்தம் நடந்தது. சஹாபாக்களுக்குள் சிஃபின் யுத்தம் நடந்தது. இதெல்லாம் இவர்கள் அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்டு பொருந்திக் கொள்ளப்பட்ட பெரும் சஹாபாக்கள். இவர்களுக்குள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்வதில் இஜ்திஹாத் ரீதியான கருத்து முரண்பாடுகள் வந்து ஒருவருக்கொருவர் முரண்படுகின்ற அளவுக்கான சோதனை அவர்களுக்கு உருவாக்கப்பட்டது. ஆனால் இவர்கள் எல்லாம் இஜ்திஹாதின் அடிப்படையில் பிரிந்தவர்கள், பிழையானவர்களாக பார்க்கப்பட மாட்டார்கள் என்பதால் அறிஞருடைய கருத்துகளாகும். ஆனால் அந்த குழப்பங்களின் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். நேற்றைய விட இன்றைய நிலை மோசமானதாக இருக்கும், இன்றைய நிலையை விட நாளைய நிலை மோசமானதாக போகும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். காலம் வர வர மோசமாகிக் கொண்டு எமக்கான சோதனை என்பது மோசமான நிலையை நோக்கித்தான். ஒருவன் இந்த சோதனையிலே சிக்கி தவித்த போது சொல்லுவானாம், இன்றைய பார்த்து போட்டு சொல்லுவானாம், நேற்று பரவாயில்லை நல்லா இருந்துச்சு, நேற்று சொல்லுவானாம், என்ன பித்னாக்குள்ள நம்ம மாட்டிக்கொண்டுட்டோமோ என்று கதறிக் கொண்டிருப்பானாம். இன்றைக்கு வரக்களை சொல்லுவானாம், நேற்று பரவாயில்லை நல்லா இருந்துச்சு, அதோட மோசமான ஒரு காலநிலையில வந்திருக்கிறோம். நாளை வரும்போது சொல்லுவானாம், நேற்று பரவாயில்லை என்று. இப்படி ஒவ்வொரு நாளும் போக போக எமக்கான சோதனைகள், சொர்க்கத்தின் பாதையில் எங்களை விட்டும் திசை திருப்புகின்ற காரியங்கள் அதிகரித்துக் கொண்டே போகும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். மனிதனுடைய உள்ளத்துக்கு ஃபித்னாக்கள் பாயழைக்கிற போது ஒரு பாயழைப்பதற்காக பன்னுகளை ஒன்றன் பின் ஒன்றாக எப்படி அடுக்கப்படுமோ அதுபோன்று மனிதனுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். இதில் ஈமானை இழந்து சிக்கி தவித்து சீரழிந்து போகாமல் ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதில் ஈமானை இழந்து ஒரு உலகவாரியாக வாழ்ந்து உலகத்திற்காக மரணித்த ஒருவனாக நாம் ஆகிவிடாமல் எம்மை நிதானமாக எம் பாதையை நாம் வரைந்து கொள்ள வேண்டும். நாம் போகின்ற பாதை நிதானமாக தெளிவாக விளங்கி பயணிக்கின்ற சூழல் நமக்கு ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஃபித்னத்துல் முஸ்தமிர்ரா, தொடர்ச்சியாக இருக்கின்ற இந்த ஃபித்னாவில் நாம் எல்லோரும் சிக்கி இருக்கிறோம், சீரழிந்து கொண்டிருக்கிறோம். அதில் நீங்களை வீடு பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். உதாரணமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய சொத்துக்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு ஃபித்னா என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் என்னுடைய வாழ்வு முழுக்க அந்த பிள்ளைகளுக்காகவும் இந்த சொத்துக்காகவும் தான் கழிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வாழ்வுக்கு ஆதாரம் பொருளாதாரம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. பொருளாதாரம் இருக்கணும், மனைவி மக்கள் என்று திருமணம் முடித்திருக்கணும். பிரம்மச்சாரியத்தை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. யார் என்னுடைய சுன்னத் திருமணம் என்கின்ற இந்த சுன்னத்தை புறக்கணிக்கிறார், அவர் என்னை சேர்ந்தவர் அல்ல என்று நபி அவர்கள் திருமணம் முடிக்கணும். ஆனால் திருமண வாழ்வின் மூலமாக மறுமையை நீ மறந்து வாழ்ந்து விடக் கூடாது. பிள்ளை பாக்கியம் என்பது அல்லாஹ் வந்த அருள், அது வரணும். அதை பெற்று வளர்ப்பதன் மூலமாக
நீ முழுமையாக அதற்கு அடிமையாகி விடக்கூடாது. சோதனை தானே, எல்லாம் எப்படி லிமிட்டா நீ போறாய் என்று பார்க்கின்ற பரீட்சை. நிறைய பேர் தோத்து போயிடுறோம். அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்கிறான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சொத்துக்களும் உங்களுக்கு சோதனை. இந்த சோதனை இது அல் ஃபித்னா முஸ்தமிர்ரா என்று சொல்வார்கள். எல்லா காலத்திலும் இருந்த சோதனை, எல்லா காலத்திலும் இருந்த சோதனை. ரபி அவர்கள் சொன்னார்கள், வறுமை ஏற்பட்டு பஞ்சத்தால் நீங்கள் அழிந்து விடுவீர்களோ என்ற பயம் எனக்கு ஏற்படுவதை விட செல்வம் கூடி அதிலே சீரழிந்து அதன் செதுக்கிலே நாசமாய் போய் விடுவீர்களோ என்ற பயம்தான் என்னை ஆட்கொள்கிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இது நமக்கு நடந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார் அல்லவா, அல்ஹாக்குமுத் தகாதுர், தகாதுர், இந்த உலகத்தை தேட வேண்டும் என்கின்ற அந்த ஆவல் உங்களை பராக்காக்கி விட்டது. அந்த ஃபித்னா உங்களை தோல்வியிலே தள்ளிவிட்டது. ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபருக்குள்ள கொண்டு வந்து வைக்கும் வரைக்கும் பலருடைய நிலை இதுதான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்ஹாக்குமுத் தகாதுர், அந்த தகாதுர்ங்கிறது சொல்லுகின்ற போது முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்ஸீர் அறிஞர்கள் சொல்வார்கள், வெறுமனே காசை மட்டும் சேர்க்கிறல்ல, பிள்ளையை பெற்று அதை வளர்க்கறதுல ஃபுல்லா அதுல ஃபுல் குறியா இருக்கிறது, காசு தேர்றதுல ஃபுல் குறியா இருக்கிறது. ஒரு பதவியில் இருக்கிறவன் அடுத்த பதவி அடுத்த பதவி அடுத்த பதவி, அந்த பதவியை அதிகரித்துக் கொள்வதிலே குறியாக இருப்பது இந்த தகாதுர். நிலை மாறி ஒரு மலை தங்கம் இருந்தால் இன்னொரு மலை இருந்தால் என்ன என்கின்ற உணர்வில் ஓடித்திருவது, யாரை மிதித்தாவது யாருடைய கழுத்தை மிதித்தாவது நாம் மட்டும் வாழ்ந்து விட வேண்டும் என்கின்ற அந்த ஓட்டம், அந்த ஆட்டம், அதற்கான தேட்டம், இந்த தகாதுர் எல்லாரும் மாட்டிக்கிட்டோம். இந்த உணர்வு எல்லாரும் என்னால் உலகமா மறுமையா என்று வருகின்ற போது, அல்லாஹ்வுக்காக இந்த ஹராத்தை செய்வதா இல்லையா என்று வருகின்ற போது, கண்ணுக்கு முன்னால் இருக்கின்ற வாய்ப்புகளும் வருவாய்களும் எமக்கு மிகவும் பிரகாசமாக தெரிகின்றன. கண்ணுக்கு பின்னால் தெரிகின்ற மறுமையும் அதனுடைய நரகமும் அங்கே இருக்கின்ற வேதனைகளும் என் கண்ணை விட்டு மறைந்து போய்விடுகின்றன. இந்த ஃபித்னாவில் தஜ்ஜாலிலே ஏமாந்து போகின்ற போது நிறைய பேர் ஏமாந்து கொள்கிறார்கள். தஜ்ஜால் தன் கரங்களிலே சொர்க்கத்தை காட்டுவான், தன் கரங்களிலே நரகத்தை காட்டுவான். அந்த தஜ்ஜாலுடைய சொர்க்கத்தில் விழுந்து நரகத்துக்கு போகின்றது போன்று இந்த உலக சொர்க்கத்துக்குள் விழுந்து மறுமையின் சொர்க்கத்தை இழந்து போகின்ற அந்த துப்பாக்கியவான்களாக நிறைய பேர் மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் என்றும் நிலையாக இருக்கின்ற ஃபித்னாக்களில் ஒன்று ஃபித்னத்துல் மால், பொருளாதார பேய், பொருளாதார பிராணிகளாக மாறும் நிலை, அந்த பொருளாதாரத்தில் அடிமைகளாக மாறும் நிலை, அந்த பொருளாதாரத்துக்காக முழு வாழ்வையும் தியாகம் செய்கின்ற நிலை. முறையாக வருகின்ற வருவாய் வழியை பற்றி யோசிப்பது கிடையாது, அதை பற்றி செலவழிக்கிற முறையை பற்றி யோசிப்பது கிடையாது. அல்லாஹ் சொன்ன வழிகளில் அதனை செலவழிக்க வேண்டும் என்கின்ற அந்த கடமை உணர்வை சிந்திப்பது கிடையாது. உழைப்பது மார்க்கத்தில் தடையே கிடையாது, முடியுமான வரைக்கும் உழைக்கலாம். ஆனால் வருகின்ற வழியும் செலவழிக்கின்ற முறையும் எப்படி எப்படியெல்லாம் செலவழிக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயமும் ஃபித்னா. இதுல நிறைய பேர் இருக்கிறல்ல, எப்படி வந்தாலும் காசு வந்தா சரி, வந்த காசை இஸ்லாம் சொல்கின்ற முறைப்படி சொத்து பாக பிரிவினைகள் செய்யப்பட வேண்டும் என்றால் இல்லை, அதில் நடக்கிறல்ல. நாம அநியாயம் செய்தவர்களாகவே நிறைய பேர் மௌத்தாய் போய் விட்டார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும். சொத்து முறைப்படி பங்கு வைக்கப்பட வேண்டிய சொத்துக்களை பிள்ளைகளுக்கு பங்கு வைக்காமல் எல்லா சொத்துக்களையும் பெண்களின் தலைகளிலே கொடுத்துவிட்டு நடுத்தரவில் பிச்சை எடுக்கின்றவர்கள் நிறைய ஆண்கள் கைவிடப்பட்டு அவர்கள் வேற எங்காவது ஒரு ஆளை முட்டை பிடித்துக் கொண்டு வாழ்கின்ற ஒரு துப்பாக்கியமான சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை நம் சமுதாயத்தில் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஃபித்னா, இப்படி சொத்து ஃபித்னா, அதே போன்று நம்முடைய பிள்ளைகள் ஃபித்னா. அறிஞர்கள் இந்த பிள்ளைகள் ஃபித்னா பற்றி சொல்லுகின்ற போது சொல்வார்கள், பிள்ளை அதற்கு உழைக்கிறதுக்கு ஓடி திட்டது, அது ஒரு ஃபித்னா. இன்னொரு ஃபித்னா, அந்த பிள்ளைகளை முறையாக வளர்க்காட்டி அது நாளை மறுமையில வந்து நம்மளை கூண்டு நிப்பாட்டுவாங்க. அல்லாஹ் பத்தி எனக்கு சொல்லித் தரல, தொழுகையை பற்றி எனக்கு சொல்லித் தரல, ஈமானிய இஸ்லாமிய விழுமியங்களை பற்றி சொல்ல தரல. நபிமார்கள், அறிஞர்கள், சாலிஹீன்கள் மரணிக்கின்ற போது மரண தருவாயை தன் பிள்ளைகளுக்கு செய்த வசியத்தெல்லாம் சுருக்கை பற்றி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்ற வழிகாட்டுதலை தன் பிள்ளைகளுக்கு வசியத்தாக விட்டு சென்றிருக்கிறார்கள். நாம் இதை விட்டு வைத்திருக்கிறோம். வாழும் காலத்தில் குர்ஆனை ஓதி கொடுக்குகின்ற அந்த அமானியத்தை கூட செய்யாத பெற்றோர்கள், அதை அநியாயம் செய்த பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். ஃபித்னா பிள்ளைகள். இன்னைக்கு இருக்கிற இளம் தலைவர்களுக்கு, இளம் தலைமைகள் பலருக்கு குர்ஆன் ஓத தெரியாது. இந்த அநியாயத்தை செய்தவர்கள் யார்?
ஸ்காலர்ஷிப்பின் பரீட்சையும் பின்னால் ஓர்ரா என்று விரட்டி விட்டவர்களும், நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், அதாகலாம், இதாகலாம் என்று இந்த உலக பண பேக்கு பின்னால் அவர்களை பொருளாதார ஆசை காட்டி அவர்களை துரத்தி விட்டவர்களும் யார்? பரீட்சைகளில் உலக மைய பரீட்சையை நோக்கி தள்ளிவிட்டு மறுமையின் பரீட்சையை மறக்கடித்தவர்கள் யார்? இந்த ஃபித்னாவில் இருந்து நிறைய பேசப்பட முடியாது. இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்கள் பிள்ளைகளும் உங்களுடைய சொத்துக்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிரந்தரமாக என்றும் இருக்கும் இந்த சோதனையில் வென்று வெளியே வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த யதார்த்தத்தை புரியணும். நாம் கபர்களுக்குள் கொண்டு வந்து வைக்கப்படுகின்ற போது இந்த உலகத்தில் நாம் உழைத்த எந்த ஆடம்பரமும் படோகரமான அந்த வாழ்வும் என் கபரறைக்குள் வராது. வெறும் விலை குறைந்த வெள்ளை துணியில் சுத்தப்பட்டு வெறும் அந்த அறையிலே தனியே விடப்பட்டு வருவோம். மன்னரைக்குள் தனியே விடப்பட்டு வருவோம். அங்கே நான் உழைத்த உழைப்பின் வெளிப்பாடுகள் விளங்காது. நான் எந்த மனைவி மக்களுக்காக ஓடினேனோ அவர்களின் கபர் அறை மட்டும் தான் வருவார்கள், கபர் அறைக்குள் வரமாட்டார்கள். எந்த பதவியும் பட்டமும் இந்த உலகத்தில் எனக்கு கர்வமாகவும் பெருமையாகவும் இருந்ததோ அந்த பதவிகளும் பட்டங்களும் என் கபர் அறைக்குள் வராது. இந்த உலகத்தில் கபர் அறை ஒன்று இருக்கிறது, அதற்கு பின்னால் மறுமை ஒன்று இருக்கிறது என்கின்ற ஒவ்வொரு கட்டத்தையும் நினைத்து இவைகளை எல்லாம் செய்திருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் இந்த சோதனையில் வெற்றியடைந்தவனாக ஆகுவார். எனவே இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஃபித்னத்து ஷுபஹாத், ஃபித்னத்து ஷஹவாத், கொள்கை குழப்பங்கள், ஆசைகள் நிறைந்த இந்த உலகத்தில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஆசைகளின் பின்னால் அல்லது இந்த தேவைகளின் பின்னால் மௌத்து வரைக்கும் ஓடி திரிஞ்சிட்டு மௌத்து வந்தது பிறகு தொழலையே, நோம்புடிக்கலையே, ஜகாத்து கொடுக்கலையே, ஹஜ்ஜி செய்யலையே, அது செய்யலையே, இது செய்யலையே என்று அந்த எண்ணம் வரும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். மௌத்தாக்கள தொண்டைக்குள்ள ரூஹு கிடைக்கல, அவன் பிரிகின்ற அந்த நேரே வருகின்ற போது இந்த உலக சோதனையில் நான் தோற்று விட்டோமே என்கின்ற அந்த உணர்வை, அந்த வெளிப்பாட்டை, அந்த தெளிவை ஏற்படுத்தாமல் அல்லாஹ் நமக்கு மௌத்த தர மாட்டான். நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹு தஆலா இந்த சோதனையை சரியாக புரிந்து கொண்டு அதில் வெற்றி அடையக்கூடிய நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு ஃபித்னாவுக்கு கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த ஃபித்னாவில் இருந்து நாம் வென்று அதிலே மாட்டுப்படாமல் வெளியே வருவதற்கு அல்லாஹ் காட்டிய வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும். அதற்கு முதலாவது பேராயுதம் தக்வா. வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. எவர் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு அவருடைய வாழ்வில் விடிவை ஏற்படுத்துவார். இந்த ஃபித்னாக்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லா சூழ்நிலையிலும் வெல்லும் வாய்ப்பை அல்லாஹ் அவருக்கு தருவான். தக்வா என்கின்ற அந்த கேடயத்தை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற அந்த உணர்வு, அல்லாஹ்வுடைய வேதமும் நபி அவர்களின் வழிகாட்டுதலும் தன் வாழ்க்கையின் வழிகாட்டியாக வர வேண்டும். அதன் அடிப்படையில் நாம் சொர்க்கம் போக வேண்டும். அதற்கு மாற்றமாக நடந்தால் நரகம் வரும், தண்டனை வரும் என்கின்ற அந்த பயம், அந்த பய உணர்வு கலந்த அந்த உணர்வுக்குத்தான் தக்வா என்று சொல்கிறார். இதுதான் ஒருதனை ஃபித்னாவில் இருந்து என்றும் காப்பாற்றும் ஒரு உணர்வு ரீதியான ஒரு பேர் ஆயுதமாகும், ஒரு கவசமாகும். இதை எப்போதும் உயிரோட்டமாக வைத்திருக்க வேண்டும். இந்த தக்வாவை உயிர்ப்பிப்பதற்கான வழி அல்லது ஃபித்னாவிலே இருந்து காப்பதற்கான வழி பல வழி இருக்கிறது. ஒன்று, தக்வாவோடு இருக்கிற ஒருவர் அந்த தக்வா உணர்வை உயிர்ப்பித்து வைப்பதற்கு தேவையான அமல்களிலே ஈடுபட வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் அமலி ஃபித்னன். ஃபித்னாக்கள் சூழ்ந்து இருக்கின்ற சூழ்நிலையில் உங்கள் வாழ்வின் இலக்கை திசை திருப்பக்கூடிய அடிப்படை இந்த உலகத்தினுடைய பணத்தாசை, பிள்ளைகளின் ஆசை, பெண்ணாசை, இப்படியான ஆசைகள். நபி அவர்கள் கடுமையாக எச்சரித்த விஷயங்கள் ஒன்று ஃபித்னத்துன் நிஸா இருக்கு. எல்லாத்தையும் சொல்லி பெண்கள் ரீதியாக ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஃபித்னா.
இப்படியான ஃபித்னாக்களிலிருந்து ஒருவன் அகப்படுகின்ற போது நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தின் ஃபித்னா இப்படியான ஃபித்னாவாக இருந்தாலும் சரி, இன்னொரு ஃபித்னா இருக்கிறது, அழிவுகள் ஏற்படுவது, எம்முடைய சொந்தங்களின் இழப்புகள் ஏற்படுவது, எம்முடைய சொத்துக்களிலே இழப்பு ஏற்படுவது, அனர்த்தங்கள் ஏற்படுவது, இதெல்லாம் ஃபித்னாவுக்கோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் தான். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் வருகின்ற போதெல்லாம் மனிதன் தன்னை காப்பதற்கு அவன் நிதானம் தேவை. நபி அவருடைய பிள்ளையார் மௌத்தான போது சூரிய கிரணகம் ஏற்படுகிறது. சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், நபி அவருடைய குடும்பத்தின் இழப்பை தாங்காமல் வானமே இருண்டு போய்விட்டது என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய விதி. யாருடைய இறப்புக்காகவும் சூரிய கிரணமோ அல்லது யாருடைய பிறப்புக்காகவும் ஏற்படுவது கிடையாது. அல்லாஹ்வுடைய நாட்டம், அது விதி நடந்து கொண்டிருக்கிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்னதெல்லாம் அந்த சூழ்நிலைகள் வருகின்ற போது, காலநிலை மாற்றங்கள் வருகின்ற போது நபி அவர்கள் அதிகம் தர்மம் செய்வார்கள், அதிகம் அல்லாஹ்விடத்திலே போய் தொழுவார்கள், அதிகம் துஆக்களிலே ஈடுபடுவார்கள். எனவே ஃபித்னாவுடைய காலத்தில் இந்த ஃபித்னாக்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் தக்வா உணர்வு அதிகம் வர வேண்டும். தக்வா உணர்வு உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய வாழ்க்கைகள் வணக்கத்தோடு அதிகம் சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். நபி அவர்கள் அது நாட்டினார்கள், பாதிரு பில் அமாலி ஃபித்னன், ஃபித்னாக்கள் நிறைந்த காலகட்டத்தில், அதாவது மர்ம இலக்கிலிருந்து எங்களை திசை திருப்பக்கூடிய காரியங்கள் இலகுவாக்கப்பட்ட காலகட்டத்தில் நாம லேசா பாவத்தின் பக்கம் போய்விட. ஒரு காலத்தில் ஒரு படம் பார்க்கிறதால் அந்த ஒரு படம் பார்த்ததற்காக துலாக்காலில் கட்டி வைத்து அடிக்கப்பட்ட காலம் இருந்தது. இந்த கதை சர்வசாதாரணம். கூட்ட வாப்பா மக்கள் எல்லோரும் ஒன்று டிவியில பார்த்த காலம் முடிஞ்சு இப்ப கையில வச்சுது எங்கேயும் எப்படியும் பார்க்கலாம், எதையும் பார்க்கலாம். ஒரு கண்ட்ரோல் இல்லாத படம், என்ன படம், எது எவ்வளவு கலைஞ்ச படம் என்று தெரியாது. இன்றைக்கு விபச்சாரம் ஒரு சாதாரணமான சமாச்சாரம். கொஞ்சம் சைட்டில் போய் நின்று செய்யுங்களேன் என்று சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. நபி அவர்கள் அப்படித்தான் சொன்னார், எதிர்காலம் இப்படித்தான் வரும், இதோட மோசமா வரும். எனவே இப்படி பாவங்கள் சர்வ சாதாரணமாக ஆகின்ற ஒரு சூழல் வருகின்ற போது இந்த வட்டி பாவம் என்ற உணர்வாருக்காவது இருக்க நம்ம கிட்ட வாழலாம். அப்படி இல்லாட்டி பிசினஸ் செய்யலாது, அப்படி இல்லாட்டி செய்யலாது என்றுதான் சொல்கிறார்கள். எப்படி வாழ போறோம், எவ்வளவு காலத்துக்கு வாழ போறோம் தெரியாது. அப்படி செஞ்சு எவ்வளவு காலத்துக்கு வாழ போறோம். எனவே இந்த உலகத்தின் பாவங்கள் எல்லாம் செஞ்சாத்தான் வாழலாம் என்கின்ற ஒரு மனநிலை மனிதனுக்கு உருவாக்கப்படுகின்ற சூழ்நிலை வரும். அதான் பாவங்கள் இலகுவாக்கப்படுதல், பாவங்கள் நியாயமாக்கப்படுதல். இப்படியான சூழ்நிலைகள் வருகின்ற போதுதான் தக்வா கடுமையா வரும். என்றால் இந்த வரம்புகளை பார்க்காதவன் சந்தோஷமா இருப்பான். இந்த வரம்பை பார்த்தவன் கொஞ்சம் பொருளாதார சிக்கலும் வாழ்வின் நெருக்கடிகளையும் சந்திப்பாங்க. உலகம் தெரியாதவன், காலம் புரிஞ்சு வாழ தெரியாதவன் என்று உலகத்தில் இருக்கிற பொண்டாட்டி வைஃப் ஆக்கள் எல்லாரும் பேசுவாங்க. இவைகள்லாம் புரிந்து வாழ்கின்ற பக்குவம் தான் தக்குவா. அதனால்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இப்படியான சூழ்நிலை வரும். முதலில் ஒரு இருண்ட இரவின் சூழ்நிலை சூழ்ந்த எல்லாம் அந்த மாதிரி ஒரு இறுக்கமான சூழ்நிலை வரக்கிற போதெல்லாம் எந்த அளவுக்கு மன மாறண்டா. காலத்துல முஸ்லிம் அரிப்பான், மாலை ஆகிறதுக்கு காவிராய் பேசுவான். அந்த அளவுக்கு அவனுக்கு குழப்பம் வரும். மாலையில மூமினா இருப்பான், காலையில் எழும்புகளை காவிராயிடுவான். 12 மணித்தியாலத்துக்குள்ள மனுஷன் மனநிலை மாறும். ஒரு மூமின் காவிராக மாறுவது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. 12 மணித்தியாலங்களுக்கு இடைவெளிக்குள் மனிதனையினுடைய மனநிலையை மாற்றி அல்லாஹ்வை மறுக்கின்ற ஒரு நிலைக்கு இந்த உலகம் உங்களை கொண்டு தள்ளும். நபி அவர்கள் சொன்னாங்க, அந்த டைமில் இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க, இந்த உலகத்திற்காக மார்க்கத்தையே விற்பான், காசிக்கு மார்க்கத்தை விற்பான். அப்படி ஒரு நிலை வரும். உனக்கு ஒரு வீசா தார உன்னை மார்க்கத்தை உருண்டா விற்பான். உனக்கு இந்த பதவி, அந்த பதவிக்கு போவென்றால் அல்லது இந்த ஸ்போர்ட்ஸ்ல கலக்கிறென்றால் அல்லது இதுல இருக்கணும் என்றால் மார்க்கத்தின் பேரால் வர போக இயலாது. மார்க்கத்தை விட வேண்டும் என்றால் விடுவான். அப்படி ஒரு சோதனையான உங்கள் ஈமானுக்கு மிக ஆபத்தான காலகட்டம் வரும். அப்போதெல்லாம் ஈமானை உயிர்ப்பிக்கின்ற இபாதத்துக்களிலே நீங்கள் ஈடுபடுங்கள் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார். பள்ளியோடு தொடர்பா இருக்கணும், மார்க்க அறிவோடு தொடர்பா இருக்கணும், மார்க்க அறிஞர்களோடு தொடர்பா இருக்கணும். நபி அவர்கள் சொன்னார்கள், கபர் ஒரு காலம் வரும், கபரையால் போகின்ற போது ஒரு மூமின் யோசிப்பாராம், இந்த கபருக்குள்ள இருக்கிறவனாக நான் இருக்க கூடாதா? இவ்வளவு ஃபித்னாக்குள்ள வாழ்ந்துட்டு சீரழிஞ்சிருக்கு இந்த கபருக்கு போகும் வரைக்கும் யோசிப்பாராம்.
அதனால நபி அவர்கள் கபரறைகளை நீங்கள் தடை செய்யுங்கள், இந்த உலகத்தின் இன்பங்களை துண்டிக்கின்ற இந்த மறுமையின் நினைவை அது கொண்டு வரும் என்று சொன்னார்கள். இது நிலையான உலகம் அல்ல, இங்க போப்புறவை இதுதான் நிலையான உலகம் என்று. இந்த ஃபித்னாவை பற்றி யோசிக்காதவர்கள் முட்டாள்கள் என்றுதான் அர்த்தம். எனவே ஒரு சோதனை களத்தில் நாம் திறந்து விடப்பட்டுள்ளோம். கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாத இந்த உலகம், அந்த உலகத்தில் அல்லாஹ் போட்ட கட்டுப்பாடுகளோடு வாழ்கின்றவர் வெற்றி அடைவார். அல்லாஹ் போட்ட கட்டுப்பாடுகளுக்குள் வாழ்கின்றவர் இந்த உலகத்தில் தோற்றவராக உலகத்துக்கு தெரிந்தாலும் நிரந்தரமான உலகத்தில் அவர் வெற்றியாளர், அசைக்க முடியாத வெற்றியாளர். எனவே அந்த வெற்றி இலக்கை நோக்கி பொறுமையோடு நபி அவர்கள் இந்த உலகத்தை பற்றி சொல்கின்ற போதெல்லாம் பொறுமையாக இருங்கள். பொறுமண்டால் ஒரு அறையப்பட்டு இருக்கிறது அல்ல. நம்முடைய மனங்கள், நம்முடைய குணங்கள், நம்முடைய ஈமான்கள் திசை திருப்பப்படுகின்ற போதெல்லாம் இது ஷைத்தானுடைய சோதனை, இது ஃபித்னா, என்னை நரகத்துக்கு தள்ளும் வழி என்று நிதானமாக நின்று பயணிப்பதுதான் பொறுமையாகும். பொறுமை என்பது கோபத்தை அடக்குவது மட்டும் அல்ல, அதுவும் ஒன்றுதான். ஆனால் பொறுமை என்பது நிதானமாக நடப்பதாகும், நிதானமாக நடப்பதாகும், செறிபடையை புரிந்து நடப்பதாகும். அல்லாஹு தஆலா நிதானமாக நடந்து இந்த பொறுமையோடு, தக்வாவோடு, நல்ல இபாதத்துக்களோடு அல்லாஹ் என்ன நோக்கத்திற்கு படைத்தானோ அந்த நோக்கங்களை உள்வாங்கியவர்களாக வாழ்ந்து மரணித்து மறுமையில் வெற்றி அடையக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிமிஸ் ஸலாம்.